அரசியல் கட்சியுமே மது அருந்தக்கூடாது அப்படின்னு தொண்டனை கூப்பிட்டு நேரடியாக சொல்ல மாட்டாங்க. அது எங்க தலைவர் அறிவிச்சிருப்பாரு. இதுக்கு முன்னாடி அப்படியோ இப்படியோ எப்படியோ இனிமே யாரும் மது அருந்தக்கூடாது. திமுகவினர் தான் மது ஒழிப்பு மாநாடுல இப்படி குடிச்சிட்டு வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிலாம் இல்ல. அதாவது இதுவும் தவறான செய்தி. பாலிமர் தொலைக்காட்சி இவர்களை தவிர யாருமே அது மாதிரியான கருத்துக்கள் போடவில்லை. மாநாட்டை சீர்குலைக்கிற மாதிரி நடந்தக்கூடாது. தயவுசெய்து அமைதியா இருங்க. மது அருந்தாம வந்தாங்க. யாருமே மது அருந்தவில்லை. சும்மா எடுத்து பழைய கட்டிங் எடுத்து இங்க போடுறாங்க. இன்னொரு சேனல் பேர் சொல்ல விரும்ப, நம்மளாம் பேர் சொன்னா ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அந்த சேனல்ல வந்து அவங்களே ஆளை கூட்டிட்டு வந்து, ஏன்னா எங்களுடைய டிரைவர், என்னுடைய டிரைவர் அவர் நேரடியா பார்த்துருக்காரு. சொன்ன அந்த தனியார் ஊடகம் தான் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இது வந்து உதயசூரியனுடைய மாநாடு அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு நினைக்கிறீங்களா? ஆமா. என்ன மாநாடு? சூரியன் கட்சி தானா? சூரியன் கட்சி இல்ல, சிறுத்தை கட்சி. இது சூரியன் தானா? சரி, இவ்வளவு ஆக்கப்பூர்வமா ஒரு மாநாடு நடந்திருக்கு. நீங்க எல்லா கட்சியில இருந்தும் வரலாம்னு சொல்லியிருந்தீங்க, அழைப்பு விடுத்திருந்தீங்க. ஆனா திமுக அங்க கலந்துட்டதுனால அதிமுகவிலையோ இல்ல நாம் தமிழரோ இல்ல வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்க வரல அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு வருதுல. ஏன் வரல? உங்களுக்கு என்ன, நீ வந்து சேர வேண்டியதானே? அவர் லெஃப்ட் சைடுல உட்கார்ந்து நீங்க ரைட் சைடுல உட்காருங்க. அது எப்படி முடியும்? திமுக தான் ஆளும் அரசு. அதற்கு போக கூடாது. வீடியோ போட்றீங்க, டெலிட் ஆகுது, முதலமைச்சரை சந்திக்கிறீங்க, அடுத்து அவர் வந்து 2 பேரை திமுகல இருந்து அனுப்புறாரு. இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தானே. அப்போ சந்திப்புக்கு அப்புறமா தானே திமுகல இருந்து வராங்க. அதுக்கு முன்னாடி திமுகல இருந்து யாரும் எதுவுமே சொல்லலையே. அதாவது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். இப்ப திறந்து பாருங்க, இப்ப கூட இருக்கு. யாரும் டெலிட் பண்ணல. மாநில அரசுக்கு ஒரு கோரிக்கையா வைக்கிறோன்னு ஆரம்பிச்ச மாநாடு கடைசியில போயிட்டு அது மத்திய அரசுல முடிஞ்சிருச்சோ. முதல் தீர்மானம் ஒன்றிய அரசு எதிர்த்து நாங்கள் சொல்றோம். என்ன சொல்றோம்னா, ஒன்றிய அரசாங்கமே அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் 47 பிரகாரம் நீங்கள் தேசிய மது விலக்கை உருவாக்குங்கள். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில இளைஞர் அணி செயலாளர் மதிப்புக்குரிய சங்கத்தமிழன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். மது ஒழிப்பு மாநாடு, அதாவது மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு, கரெக்டா? கரெக்டா சொன்னீங்க. ஓகே. இந்த மாநாடு சார் விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து கேட்கிறேன், ஒரு வெற்றி மாநாடா இல்ல தோல்வி மாநாடா? கேள்வியே தப்பு. ஏன் சார்? அந்த தலைப்பு மட்டும் அழகா சொன்னீங்க. கட்சிக்காரங்க கூட இவ்வளவு கரெக்டா தலைப்பு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு நெறியாளராக இருந்து மிக நேர்த்தியாக தலைவர் எதை அறிவித்தாரோ அதை கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆனால் இது வெற்றி மாநாடா தோல்வி மாநாடு கேட்ட கேள்வி ரொம்ப தவறான கேள்வி. எப்படின்னா, இது வெற்றி அல்ல, மாபெரும் வெற்றி. நீ அப்படிதான் கேட்டிருக்கேன். இது வந்து மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. இன்னைக்கு பட்டி தொட்டிகள் எல்லாம் மட்டுமல்ல, எந்த மீடியாவை நீங்கள் தொடங்கினாலும் சரி, எங்கள் தலைவர் என்னைக்கு வந்து மாநாடு என்று அறிவித்தாரோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு பேசும் பொருளாக விடுதலை சிறுத்தையில் இருக்கிறது. ஏனென்றால் 2015 எங்கள் தலைவர் திருச்சியில் பெண்களை எல்லாம் அணிதிரட்டி மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்திருக்கிறாரு. அது உங்களுக்கே தெரியாது நினைக்கிறேன், யாருக்குமே தெரியாது. எப்போ? 2015. ஆனால் இந்த மாநாடு என்னைக்கு அறிவிச்சாரோ அன்னையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சோசியல் மீடியா, மெயின் டிவி எல்லா இடத்துலையும் பேசும் பொருளாக இருந்தது. அப்போ அந்த அளவுக்கு வந்து இது மக்களிடம் சென்றிருக்கிறது, ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாது, நான் அந்த மாபெரும் வெற்றிக்கு நான் ஒரு 2-3 காரணங்களை சொல்லுகிறேன். எப்படி என்றால், அதாவது பெண்களை அணிதிரட்டுவது ரொம்ப கடினம். பெண்கள் எல்லாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் வரமாட்டாங்க, குடும்பமாக வரமாட்டாங்க, அதை வந்து யூனிஃபார்மோட வரமாட்டாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக 2 லட்சத்திற்கு அதிகமான பெண்கள் அணிதிரட்சி நடந்திருக்கிறது யூனிஃபார்மோட. அதான் ரொம்ப ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன்று, எவ்வளவோ அரசியல் கட்சி இருக்கலாம், ஆனால் எந்த அரசியல் கட்சியுமே மது அருந்தக்கூடாது அப்படின்னு தொண்டனை கூப்பிட்டு நேரடியாக சொல்ல மாட்டாங்க. அது எங்கள் தலைவர் அறிவிச்சிருப்பார். இதுக்கு முன்னாடி அப்படியோ இப்படியோ எப்படியோ இனிமேல் யாரும் மது அருந்தக்கூடாதுன்னு. ஏன்னா எல்லா தலைவர்களுமே என்ன விரும்புவாங்கன்னா, தொண்டர்கள் போதையிலே இருக்கணும், மயக்கத்திலே இருக்கணும், அப்போத்தே நமக்கு ஓட்டு போடுவாங்க, நம்ம பின்னாடி வால் போஸ்ட் ஒட்டுவாங்க அப்படின்னு விரும்புவாங்க எல்லா தலைவருமே இந்தியாவில். ஆனால் எங்கள் தலைவர் அதற்கு விதிவிலக்காக இருந்து தொண்டர்களை பார்த்து நீங்கள் திரும்பி ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று பறைசாற்றியிருக்கிறார். இது 2 சிறப்பா. அதை விட மிக மிக முக்கியமானது, இப்போ இந்த இளைஞர்கள்லாம் பாழாகி போகிறது எதனால? மதுனாலதான், போதையினாலதான். அப்போ அந்த இதெல்லாம் பாதிப்படைந்தால் மனித வளம் கெட்டு போயிடும், ஹியூமன் ரிசோர்ஸ். அந்த ஹியூமன் ரிசோர்ஸை பாதுகாக்கணும் அப்படின்னு முழக்கமே வைக்கிறாரு. மதுவை ஒழிப்போம்,
மனித வளம் காப்போம். அப்போ இப்படி ஒரு மாபெரும் மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. இது மாபெரும் வெற்றியாக இருக்கிறது. இன்றைக்கி அந்த மாநாடு முடிந்து 3 நாட்கள் 4 நாட்கள் ஆனாலும் கூட இன்னமும் கூட நீங்கள் வந்து தொலைக்காட்சியில் இல்லை சோசியல் மீடியாவில் நீங்கள் அதை பற்றி கேட்கிறீர்கள் என்றால் இது பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது என்பது பரவலான செய்தி. அது உங்களுக்கும் தெரியும். சும்மா ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்றக்கா நீங்கள் அப்படி கேட்குறீங்க. இல்லை சார், ஆரம்பிக்கும் போது நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு வீரியமாக தான் ஆரம்பிச்சது. அதிமுகவும் வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நிறைய கேள்விகள் அதை சார்ந்து கூட்டணியில் முறிவா இல்லை அதிமுகவோட சேர போறீங்களா இப்படியெல்லாம் கேட்டோம். ஆனால் மது ஒழிப்பு மாநாடுலேயே அங்கே எழுந்த சில பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் அதே ஊடகங்களில் தான் வந்தது. நம்ம அதை செய்திகளில் பார்த்தோம். திமுகவினர் தான் மது ஒழிப்பு மாநாட்டில் இப்படி குடிச்சிட்டு வந்து கலந்துக்கிட்டாங்க, அங்க இருந்த மகளிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே செய்திகளும் வெளியில வந்தது. அதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படிலாம் இல்லை. அதாவது இதுவும் தவறான செய்தி. வேற எப்படி சார்? எப்படின்னா ஒரே ஒரு தொலைக்காட்சி, நான் பேரையே சொல்றேனே, சரி, பாலிமர் தொலைக்காட்சி, சரி, அதே மாதிரி 2-3 சோசியல் மீடியா, பேர் சொல்ல முடியாது, எனக்கு பேர் கூட நாங்கள் எல்லாம் எடுத்துட்டோம். இவர்களை தவிர யாருமே அது மாதிரியான கருத்துக்கள் போடவில்லை. இன்னொன்று சொல்ல போனால் அந்த மாநாட்டில் நாங்கள் முழுமையாக நாங்கள் அந்த வர்ற ஆர்கனைஸ்லாம் பண்ணோம். நான் தான் தென் மண்டலத்துக்கு நான் பொறுப்பாளர், நானும் எங்கள் கட்சி அமைப்பு சார் எல்லாரும். ஒரு ஆளு கூட, ஒரு பையன் கூட மது அருந்தாமல் தான் அங்கே வந்திருந்தார். இதே பெரிய வெற்றி. ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த மாநாட்டிலாம் வந்திருக்கிறாங்க, நான் யாருமே மது அருந்தவில்லை. அங்க நடந்தது எல்லாமே மத்தது சும்மா எடுத்து பழைய கட்டிங் எடுத்து அங்கே போடுறாங்க. இன்னொரு சேனல், பேர் சொல்ல விரும்ப, நம்மளாம் பேர் சொன்னா ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அந்த சேனல்ல வந்து அவங்களே ஆளை கூட்டிட்டு வந்து, ஏன்னா எங்களுடைய டிரைவர், என்னுடைய டிரைவர் நேரடியாக, அவர் பேர் முத்துக்குமார், என்ன கேட்டுக்கிறீங்க, அவர் நேரடியாக பார்த்துருக்கிறாரு. நேரடியாக ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து பேச விட்டுருக்குறாங்க. அப்போ அவர் நினச்சிக்க யதார்த்தமாக பேசுகிற நினச்சி வந்துட்டாப்புல. அவங்க 2 பேருமே ஒன்று. அந்த 2 சேனலுமே, அந்த ஒரு சேனலுமே 2 ஆட்களுமே ஒரே சேனலை சார்ந்தவர்கள். அப்போ அது மாதிரி அவங்க வந்து நாடகத்தை நடத்தியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து பிஜேபி சேனல், பேரை கெடுக்கணும், இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துருச்சு, இந்த கூட்டத்து வரைக்கும் எந்த சேனலுமே வந்ததுமே இல்லை, எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் வந்ததும் இல்லை, எல்லா தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பாகுது அப்படின்னு அது நடந்து கொண்டு இருக்கும்போதே எடுத்துருக்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ அதுவும் பாருங்க, அது பக்கத்தில் எடுக்கிறாங்க, நல்லா பாருங்க, அதை பக்கத்தில் ஆள் நிற்கணும்ல, அவன் மட்டும் தனியாக கிட்ட கேமரா க்ளோஸ். நீங்கள் வந்து இந்த டெக்னிக்கல் இது உங்களுக்கு தெரியும், கேமராவில் 2 பேரை மட்டும் கவர் பண்ணிட்டு லைட்டாக பேக்ரவுண்டு தெரிற மாதிரி பேசுகிறாங்க. அவன் என்ன பேசுன்னு கூட தெரியாது. ஒருவேளை பக்கத்தில் அது சத்தம் போட்டு பேசியிருந்தா எங்கள் பயல்களுக்கு கண்டுபிடிச்சி அதை அரசியல்படுத்தியிருப்பார்கள். இது திட்டமிட்டு எங்களுடைய மாநாட்டுடைய அந்த வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாமல், அந்த மக்கள் திரட்சியை பொறுத்து கொள்ளாமல் திட்டமிட்டு பரப்புகின்ற செய்தி. அங்கு யாரும் மது அருந்தவில்லை. அது ஒருவேளை அந்த நீங்க சொன்ன அந்த தனியார் ஊடகம் தான் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இது வந்து உதயசூரியனுடைய மாநாடு அப்படிங்கிற விஷயத்த சொன்னாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, கரெக்டா. ஏங்க, விடுதலை சிறுத்தைன்னு ஒரு கட்சியில் இருக்கிறவனுக்கு விடுதலை சிறுத்தைன்னு தெரியாதா? அது பார்த்தா தெரியாதா? வந்து தலைவர் எழுச்சி தமிழ் தெரியாதா? அப்போ அவன் பேசும்போது இது வந்து சூரிய கட்சி அப்படின்னா என்ன, சூரிய கட்சி நடத்தினது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும்ல. திட்டமிட்டு நடத்தப்பட்டது. இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் யார் என்னன்னு, அதுவரை கண்டுபிடிச்சி உங்களுடைய சோசியல் மீடியாவில் இல்லை உங்கள் சேனல் மூலமே நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். நிச்சயமா சார். இப்போ இந்த மாநாடுடைய வெளி தோற்றம், அமைப்பு எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. ஆனா அந்த இடத்துல குறிப்பா வந்து பிஜேபியோட மாநில தலைவர் தமிழிசை சொன்ன அந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அன்னைக்கு வந்து அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியும் கூடிய முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களுடைய நினைவு நாளும் கூட. நினைவு நாள் காமராஜர் அவர்களுக்கு மரியாதை செலுத்திய திருமாவளவன் அவர்கள் ஏன் காந்தி ஜெயந்திக்கு காந்தியாருடைய சிலைக்கு மரியாதை செலுத்தல, ஏன் அவருக்கு என்ன குற்றம் உள்ள மனசு குறுகுறுக்குதா அப்படிங்கிற அந்த விமர்சனத்தையும் அவங்க முன் வச்சிருக்காங்க. அதாவது அக்கா இருக்காங்கல்ல, வேற தமிழிசை அக்கா, அந்த அக்கா இப்போ லீவ் போஸ்ட்ல இருக்கிறாங்க. எப்படின்னா ஒரு ஆளு லீவில் அனுப்பி விட்டாங்க. எங்க அண்ணாமலை அவர்களே அமெரிக்கா படிக்க போக சொல்ற, ஒழுங்கா படிப்பா, படிச்சு கிடிச்சு வாப்பான்னு. இப்போ இந்த அம்மா வந்து லீவ் போஸ்ட்ல உட்காந்துருக்குது. அப்போ இந்த போஸ்ட் அப்படியே கைப்பற்றணும், நம்ம ஒரு பேசும் பொருள் ஆக வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு அந்த அக்கா பேசுகிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இப்போ அந்த அக்கா பேசுறது நேர்மையாக நான் சொல்கிறேன். எங்கள் தலைவர் மேடையிலே சொன்னார்ல, நாங்கள் கரும்பு வீரர் காமராஜருக்கு மாலை அணிவித்தோம். அணிவித்த பிறகு காந்திக்கு மாலை அணிவிக்கிறதே நாங்கள் போனோம். போகும்போது அங்கே ஆளுநர் வர்றாரு 10 மணிக்கு. அதனால் இப்போதைக்கு நீங்கள் போக முடியாது, ஏன்னா புரோட்டோக்கால் இருக்குல்ல, நீங்கள் போக முடியாது, முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் இதை முடிச்சுவிட்டு அங்கேருந்து பிறப்பு அங்கே போகிறதுக்கு 4-5 மணி நேரம் ஆகும் எங்கள் மாநாட்டு திடலுக்கு. அதனால் எங்கள் தலைவர் அந்த மாலையை கொண்டு போய் நேர காமராஜருக்கு வைத்து விட்டார். காமராஜர் யார்? கருப்பு காந்தி தானே. ஆனால் அவருக்கு வச்சாலும் இவருக்கு வச்சாலும் ஒன்று தான். 1 பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் சொல்ல பாருங்கள், காந்திக்கு நாங்கள் அங்கே மேடையிலே சிறப்பு செய்தோமே, காந்திக்கும் காமராஜரும் வச்சு அங்கேயே நாங்கள் வீர வணக்கம் செலுத்தினோமே, இன்னைக்கு கூட எடுத்து போட்டு பாருங்கள்.
நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே காந்தியுடைய போட்டா, காமராஜர் போட்டாவுக்கு வீர வணக்கம் செலுத்திய பிறகு, ஒரு பக்கம் வந்து புரட்சியார் அம்பேத்கர் சிலைக்கு சிறப்பு செய்த பிறகு, ஒரு பக்கம் பகவான் புத்தருக்கு சிறப்பு செய்த பிறகு நிகழ்ச்சி ஆரம்பிச்சோமே. அப்போ அந்த அக்கா வந்து இதுலேருந்து தெரியுதா, சும்மா அடிச்சுரு எங்கிட்ட உரண்டைக்கு இழுத்தா, வம்புக்கு இழுத்தா, இப்போ உங்களை போய் தொலைக்காட்சியில் பேசிட்டே இருக்காங்களே தமிழிசைன்னு, அதுக்காக செய்யப்பட்டது. இருந்தாலும் அக்காவுக்கு இந்த நேரத்தில் ஒரு அன்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். சிறுத்தை குட்டி இப்போ சிறுத்து போச்சு அப்படின்னு ஒரு டைலாக் பேசினாங்க. இல்லை அவங்க சொல்கிறேன் 2 பேருக்கு தான் வேலை, இந்த வேலை அந்த அக்காவுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து எங்கள் தலைவருக்கு மனசு குறுகுறுத்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த கருத்துக்கு எங்கள் தலைவர் வந்து மேடையில் விளக்கம் கொடுக்குறாரு. விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொன்னார் என்றால், நான் குடிக்க மாட்டேன், என்ன மாதிரி அக்காவும் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, அவங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி அக்கா தமிழிசை வந்து ஒரு குடிகாரி அப்படின்லாம் எந்த வார்த்தையும் சொல்லவும் மாட்டோம். அதற்கு பிறகு கூட உங்களை மாதிரி பத்திரிகையாளர் கேட்டதற்கு எங்கள் தலைவர் வருத்தம் தெரிவித்தார். இதுதான் எங்கள் நாகரிகம், நாங்கள் பெண்களை மதிக்கின்றோம். இந்த மாநாடே வந்து உங்களுக்கு தெரிய, இந்தியாவில் இது மாதிரி ஒரு பெண்கள் யாரும் கூட்ட முடியுமா? ஆளுங்கட்சி கூட்ட முடியுமா? எதிர்கட்சி கூட்ட முடியுமா? மகளிர் மாநாட்டுல ஒரு மேடையில ஒரு முன்னாள் ஆளுநரை, முன்னாள் பாஜக மாநில தலைவரை நம்ம அந்த கருத்தை சொல்றோமே அப்படிங்கிற அந்த விஷயமும் முன் வருதுல. நீங்க வருத்தம் தெரிவிக்கிறீங்க, அந்த கருத்தை சொல்லிட்டு வருத்தம் தெரிவிக்கிறதுல தவறா சொல்லியிருந்தா அந்த அம்மா என்ன மாதிரி தனிப்பட்ட முறையில ஒன்னும் சொல்லல. அந்த அம்மாவை நாங்க வந்து மனசு நோகிற மாதிரி எதுவுமே சொல்லல. நீங்கள் பாராட்டி இருக்கணும். அந்த கூட்டத்தை பார்த்துட்டு இவ்வளவு ஒரு சிறப்பா எப்படி நடந்துச்சு அப்படின்னு பாராட்டி இருக்க வேண்டும். இன்னமும் சொல்ல போனோம்னா நீங்க எல்லாம் வந்து நம்ப மாட்டீங்க. இருந்தா நான் சொல்றேன், அந்த கூட்டம் நீங்க பார்த்தீங்களா கேமரால, அது மட்டும் இல்லை, அதுக்கு வெளியில 3 மடங்கு கூட்டம் வெளியில் நடிச்சுங்க. அது மட்டும் இல்லை, போலீஸ் என்ன செஞ்சு விட்டாங்க. நாங்கள் கூட சுற்றி பார்த்துட்டே இருக்கிறோம்ல, போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டியை தடுத்துட்டாங்க. எல்லாரும் நீ நடந்து போங்க, வண்டி நிப்பாட்டி, ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா வராமல் போயிடுவாங்க அப்படின்றக்கா நடந்தே வந்திருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற ஹோட்டலை பூரா மூடிவிட்டாங்க. மக்கள் வந்து சாப்பாடை சமைச்சு கொண்டாந்துருக்குறாங்க. நான் இப்போ கூட உங்களுக்கு போட்டா தரேன், நீங்கள் வேணா போடுங்க. எல்லாம் குழந்தையோட வந்திருக்கிறாங்க, மனைவியோட வந்திருக்கிறாங்க, குடும்பமா வந்திருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய சிறப்பை பார்த்துட்டு அந்த அக்காவுக்கு தகன்னு எரியுது. இல்ல சார், இவ்வளவு ஆக்கப்பூர்வமா ஒரு மாநாடு நடந்திருக்கு, நீங்க எல்லா கட்சியில இருந்தும் வரலாம்னு சொல்லியிருந்தீங்க, அழைப்பு விடுத்திருந்தீங்க. ஆனா திமுக அங்க கலந்துட்டதுனால அதிமுகவிலையோ இல்ல நாம் தமிழரோ இல்ல வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்க வரல அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு வருதுல. ஏன் நீங்க வரல? ஏன் வரல? உங்களுக்கு என்ன, நீங்க வந்து சேர வேண்டியதானே? அவர் லெஃப்ட் சைடுல உட்கார்ந்து நீங்க ரைட் சைடுல உட்காருங்க. அது எப்படி முடியும்? திமுக தான் ஆளும் அரசு, அப்படி போக கூடாது. இப்ப வந்து ஒரு நம்ம ஒரு பிரச்சனை, நீட்டு பிரச்சனை வருது, எல்லா கட்சியும் ஒன்னாதானே போராடுறோம். அது காவிரி நீர் பிரச்சனை வருது, எல்லா கட்சியும் தானே போராடுகிறோம். அதே போல மது ஒழிப்பு என்பது அனைவருக்குமான ஒரு போராட்டம். நாங்கள் எந்த கட்சியும் தனிப்பட்ட முறையில் போய் அழைப்பு விடலைங்க. நான் பதிவு செய்ய விரும்புறேங்க, நாங்கள் ஒரு ஓப்பன் அழைப்பு தான் விட்டோம். அந்த அழைப்பு விட சந்தித்தது சும்மா பேசுறதுக்காக. அவர் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தார், பல முதலீடுகளை கொண்டு வந்திருந்தார், அந்த பாராட்டுவதற்காக சென்றிருந்தோம். அப்ப அவரே என்ன சொல்றார், அதே தளபதி ஸ்டாலின் நாங்கள் பாராட்டுகிறோம். தளபதி ஸ்டாலின் அவர்களே சூப்பர், நீ நடத்துறது ரொம்ப சிறப்பு, நான் வந்து உண்மையிலே உங்கள் கோட்பாட்டுக்கு நான் ஒத்து வருகிறேன். ஆனால் அரசாங்கத்தில் இப்படி சிக்கல் இருக்கிறது, அதிவிரைவில் நாங்கள் க்ளோஸ் பண்ணுவதற்கான வேலைகளை செய்கிறோம். ஆனால் எங்கள் கட்சியிலேருந்து 2 பேர் அனுப்புனா அவங்களும் அனுப்பி விட்டாங்க. அதே மாதிரி அதிமுக அனுப்பு, அதே மாதிரி நீங்கள் சொன்ன எல்லா கட்சியிலிருந்து அனுப்புங்க. அதாவது அந்த முதலமைச்சர் சந்திப்பிற்கு முன்னாடி தானே அந்த ஒரு போஸ்டும் வந்து ஒன்று வைரல் ஆச்சு, ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு வந்து பங்கு வேண்டும் அப்படின்னு உங்க தலைவர் சொல்லியிருந்தாரு, அது வைரல் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணிட்டீங்க. வீடியோ போட்டுறீங்க, டெலிட் ஆகுது, முதலமைச்சரை சந்திக்கிறீங்க, அடுத்து அவர் வந்து 2 பேரை திமுகலேருந்து அனுப்புறாரு. இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தானே. அப்போ சந்திப்புக்கு அப்புறமா தானே திமுகலேருந்து வராங்க, அதுக்கு முன்னாடி திமுகலேருந்து யாருமே எதுவுமே சொல்லலையே. அதாவது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். இப்போ திறந்து பாருங்க, இப்போ கூட இருக்கும், அது யாரும் டெலீட் பண்ணல. அந்த மேடையில் கூட எங்கள் தலைவர் சொன்னார். ஆனால் நாங்கள் யாரையும் பார்த்தோ எதற்குமாக பின்வாங்குவதில்லை. இது எங்களுடைய கட்சியுடைய முக்கியமான கொள்கை நிலைப்பாடு, கட்சி நிலைப்பாடு. ஆனால் நாங்கள் அந்த விஷயம்லாம் இல்லை. முதல்வரை சந்தித்தது அவர் தான் அழைப்பு விட்டார், வாங்க பைசுவோம்னு. நாங்கள் போனோம், சந்தித்தோம், பேசினோம். ஆனால் அவர் முந்திக்கிட்டாரு. ஏன் எடப்பாடி முந்தலை, ஏன் மற்ற கட்சி முந்தலை? இவங்களுக்கு சரி விடுங்க, நீங்கள் வரலைங்க, அவங்க நடத்த சொல்லுங்க. எதிர்கட்சி தானே, எடப்பாடி எதிர்கட்சி தானே, டாபி போடுங்க, ஹெட்டிங் போடுங்க. போராட்டம் நடத்துறாரு சார், போராட்டம் நடத்துறாரு. நீ மதுவை எதிர்த்து மதுவை ஒழிப்போம் என்று போராட சொல்லுங்க. அப்பவே உண்ணாவிரத போராட்டம் கள்ளக்குறிச்சி இந்த விஷயம் ஏன் எங்களை மாதிரி ஒரு மாநாடு நடத்துறதுக்கு உங்களுக்கு தில்லிருந்து தான் நடத்தி காட்டுங்க, உங்களை பாராட்டுறேன். அது நடத்துறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. அப்போ ஒரு கட்சி நடத்துகிற என்றால் ஒரு கூட்டணி இருந்தாலும் கூட ஆளுங்கட்சி எதிர்த்து, அதுவும் தமிழக முதல்வரை எதிர்த்து, அது இந்திய பாரத பிரதமரை எதிர்த்து இந்தியாவின் நலனுக்காக நாங்கள் நடத்துகிறோம் என்றால் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் பாராட்டிருக்கணும்ல, ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும்ல. அப்போ இவங்களுக்கு
மக்கள் நலன்லாம் இல்லைங்க, அடுத்து அதிகாரத்தை பற்றி நலன் தான். இப்போ எங்கள் தலைவர் இந்த மேடையில் பேச நீ கவனிச்சிங்களா? போட்டு பார்த்தீங்களா? என்ன சொன்னார் தலைவர்? நான் பெரியாரை போல நான் அமைதியாக இருந்துருவேன் சொன்னாரா சொல்லலையா? எனக்கு அரசியலாம் ஒன்றும் தேவையில்லை, நான் வந்து தந்தை பெரியாரை போல இந்த மக்களுக்காக நாங்கள் பாடுபடுவோம், அதே மாதிரி முன் வச்ச காலை நான் பின் வைக்க மாட்டேன் சொன்னாரா சொல்லலையா? என் கை சுத்தமானது சொன்னாரா சொல்ல மேடையில்? அப்ப இவ்வளவு தைரியமா சொல்றாங்க. யார் சொல்றா? யார் சொல்ல முடியும்? யாருக்கு கை சுத்தம் இல்ல தமிழக அரசியல்ல? கை சுத்தமான ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். நான் தைரியமாக சொல்லுகிறேன், அதைத்தான் தைரியமா மேடை போட்டு சொல்றோம். எங்க யாராவது சொல்ல சொல்லுங்க போறால? யாரும் சொல்ல முடியாது, எல்லாரும் சுரண்டல் பெருவழியில் தான். ஆனால் எங்கள் தலைவர் நேர்மையானவர், மக்களுக்காக உழைக்கிறார், அதனால அறிவித்தார். உங்களை மாதிரி பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணுங்க. இன்னைக்கு வந்து ஆம்பளை பயலுக்கு பூரா குடிச்சுப்புட்டு குடிகார குப்பனை வந்து இரவுல மனைவி அடிக்கிறாங்க. கேள்விப்பட்டீங்க? இளம் விதவைகள் அதிகம்னு கனிமொழி அவர்கள் தான் சொன்னாங்க. அவங்க சொல்ற விடட்டு நான் சொல்ற மூலம் கேளுங்க, என் கருத்தை கேளுங்க. அங்க மரக்காணம் கேள்விப்பட்டீங்களா? அதே மாதிரி அந்த ஏரியால கள்ளக்குறிச்சியில பூராமே இளம் விதவைகள் இருக்கிறார்கள். இந்த இளம் விதவைகள் எப்படி உருவானார்கள்? கள்ளச்சாராயம், டாஸ்மார்க். இதை நாங்கள் தைரியமா பெண்களுக்காக நடத்துறோம். திராவிட கட்சினாலதான் அப்படிங்கிறாங்க. திமுக அதிமுக ரெண்டுத்தையும் சொல்றாங்க. ஆமா, அப்படிதான் செய்யறாங்க. அதுக்காக நாங்கள் போராட்டம் நடத்துறோம். அதே மாதிரி நாம் தமிழர் சீமான் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிட்ட கேட்கும் போது எங்க அண்ணன் அப்படிதான் அவர் ஆரம்பிப்பார் எப்பயுமே. எங்க அண்ணன் என்ன அழைக்கலனாலும் பரவாயில்ல, என்னுடைய மற்றொரு சகோதரரான பாமகவை சேர்ந்தவர்களை அழைச்சிருக்கலாம், அவங்க 2 பேரும் வரலனாலும் வேற ஒரு பிரதிநிதி அவர் அனுப்பியிருப்பாரு, அவங்களுக்கும் மது ஒழிக்கணும்ன்ற எண்ணம் இருக்குல்ல. ஏன்னா விடுதலை சிறுத்தையும் பாமகவும் ஒரு காலத்துல ஒரே கூட்டணியில இருந்தவர். நான் சொல்றேன், எங்க அண்ணன் தலைவரை பாராட்டி சொல்றாருல, அதே சீமானே நான் அண்ணனா சொல்றேன், அன்பா சொல்றேன். நீங்க வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து தீய வைப்பாங்க. மது போதையை விட மோசமானது மத போதை, மது போதையை விட மோசமானது சாதி போதை. சாதி போதையை போட்டு அப்படியே பாப்பாங்க, டே குடிசையில் ரோட்ல தெரிஞ்சவங்க குடிசையில் இருக்கான தீய வைடான்றது. அப்ப சனாதானத்துக்கு பேசுறவங்க எல்லாம் நீங்க இந்த மாநாடுக்கு அழைக்கல அப்படிதானே? அதாவது இது பேர் சனாதானத்தை விட கொடுமையானது. இது சாதி புத்தி. தீ எரிச்சார்களா எரிக்கவில்லையா? தமிழக முதல்வர், முன்னாள் முதல்வர் யாரு? புரட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா சட்டமன்றத்தை சொன்னாங்களா சொல்லலையா? டாக்டர் ராமதாஸ் கலவரத்தை தூண்டுகிறார் சாதியின் பெயரால் செஞ்சார்ல. தலித் இளைஞர்கள் டிஷர்ட் மாட்டிக்கிட்டு, கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு, ஜீன்ஸ் மாட்டிக்கிட்டு பெண்களை வந்து காதலிக்கிறார்கள், நாடக காதல் அப்படின்னு ஒரு தவறான ஒரு பெண்களை இழிவுபடுத்தும் சொன்னார்ல. அவர் எப்படி கூப்பிடுவது சொல்லுங்க? நான் இப்பயும் சொல்றேன், உங்களுக்கு நீ கூப்பிடுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீ 2 பேரும் சேர்ந்து இந்த அரசாங்கத்தை எதிர்த்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நீங்க ஒரு மாநாட போடுங்க. இல்ல, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் முதல்ல விடுதலை சிறுத்தைகள் நீங்க பாராட்டுகிறோம், அவர் ஆதரவு அளிச்சார், வரவேற்கிறோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்ல. நாங்கள் அன்புமணியுடைய அந்த கருத்தை வரவேற்கிறோம். அவர்கள் மாநாடு போட்டால் நாங்களும் பாராட்டு தெரிவிப்போம். முடிஞ்சா எங்களுக்கு பிரதிநிதியை கூட அனுப்பி வைப்போம். இல்ல சார், பிஜேபியோடைய உங்களுடைய எதிர்ப்பு புரியுது. ஆனா பாமகன்னு வரும்போது அவங்களுக்கும் தமிழக மக்கள் மேல ஒரு நலன் இருக்குல்ல. ஜாதி வாரியா அவங்க கட்சி நடத்தினாலும் நிறைய விஷயங்களுக்கு அவங்களும் அவங்களுடைய பார்வையை முன் வச்சிருக்காங்க. தீ வச்சது யாருங்க? குடிசையில தீ வச்சது யாரு? கொலை செஞ்சது யாரு? இளவரசி, இளவரசன் தெரியுமில்ல? அந்த பழைய கதை படம் தெரியுமில்ல? அதெல்லாம் எடுத்தோம்னா ரொம்ப இன்டர்வியூ வேற மாதிரி. அந்த குற்றம் செய்தவர்கள் அதெல்லாம் தூக்கி அந்த அம்மா போட்டுச்சு. டாக்டர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் எதுக்கு தூக்கி உள்ள போட்டாங்க? இது மாதிரி குற்றம் செய்தனால தானே. சரி, இந்த அளவுக்கு நம்ம பேசுறோம். அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் ராஜாஜி அவர்களுடைய கட் அவுட்டை வைக்கணும் சார் மாநாடு இருக்கு. அது நல்ல கேள்வி, நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த கேள்வியை நான் வந்து மதித்து நான் விளக்கம் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னன்னா 1932 இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலேயே அவர்தான் மாநிலத்தில் மாகாணம், சென்னை மாகாணத்துடைய முதல்வராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் சேலத்தில் முதலில் மதுவை ஒழித்தார் ராஜாஜி. ரெக்கார்டு இருக்குங்க. தமிழகத்திலே மதுவை முதலில் ஒழித்தவர், அதாவது வெள்ளக்கார காலத்திலேயே 1932 வருஷத்தோட சொல்றேன்ல. அடுத்து 1957 திருப்பி சென்னையில் அவர் ஆன பிறகு, 2வது முறை ஆன பிறகு தமிழகம் முழுவதுமே பூரண மதுவிலக்கை உருவாக்கினார். அடுத்து 1972 டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் மதுவை கொண்டு வரும் பொழுது அந்த வயதான காலத்தில் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர், காந்தி மகாத்மா காந்தியோடு மிகவும் நெருக்கமானவர். நேரம் அந்த வயதான காலத்தில் அவர் வீட்டில் போய் மழை பெய்யும் போது, தம்பி தயவு செய்து மதுவை மட்டும் கொண்டு வந்துடாத, நான் இத்தனை வருஷமா கட்டு காப்பாத்தினேன் இந்த நாட்டை, தமிழ்நாட்டை, மதுவை கொண்டு வர வேண்டாம் என்று அவர் போராடினார், பேசினார். ஏன்னா அவரே தான் சொன்னார், அறிஞர் அண்ணா அவர்கள் எவ்வளவோ நெருக்கடி இருந்த போது கூட மதுவை கொண்டு வரல, அவர் தான் திமுகவை உருவாக்கியவர்கள் பேசினவர். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய கருத்துக்களை நம்ம சொல்லுவது தப்பா ரைட்டா? அதற்காகத்தான் அவருக்கு சிலை வைத்தோம். அது சில பேருக்கு பிடிக்கல, அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? இல்ல, அவருமே சனாதானத்துக்கு ஆதரவா பேசக்கூடியவர். மதுவை ஒழிப்பதில் அவர் தெளிவாக இருந்தார். அவர் எந்த குடிசையும் போய் எலிக்கல. நீங்க சொன்ன கருத்துக்கு நான் வர்றேன், நீங்க எங்க வர்றீங்க? பாக்கி டெக்னிக்கலா கேக்குறீங்க. ஏங்க அவரை மட்டும் சிலை வச்சிருக்கீங்க, ஏன் ராமதாஸ் வைக்கணும்னு கேக்குறீங்க? ராமதாஸ் கொடியை எரித்தார், குடிசை எரித்தார். சரி,
கொலைகாரனாக பல பேருக்கு வந்து திட்டமிட்டு கொலை செய்வதற்கு தூண்டி விட்டார். நான் அவர் கொலைகாரன் நான் சொல்லல, தூண்டி விட்டார். அப்புறம் இளவரசன் இறப்புக்கு யார் காரணம் நேரடியாக சொல்லுங்கள். யுவராஜ், கோகுல்ராஜ், அதுக்கு பின்புலமாக இருந்தது யார்? அதெல்லாம் வரலாறுங்க. ஆனால் ராஜாஜி அப்படிப்பட்டவர் இல்லை. ராஜாஜி அவர் மதத்தின் மேல் பற்றாக இருந்தார், தினமும் பகவத்கீதை படித்தார். அதனால அவர் அந்த எண்ணத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் மது ஒழிக்க வேண்டும், தீண்டாமை ஒழிய வேண்டும் என்ற 2 விஷயத்தில் மட்டுமல்ல, 3வது விஷயம், இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்ற கோட்பாட்டில் யார் இருந்தா? ராஜாஜி இருந்தார், மகாத்மா காந்தி இருந்தார். அதனால வச்சோம். இப்போ வந்து இந்த மாநாடு நாங்கள் அறிவித்ததுமே எல்லா ஸ்டேட்லேருந்து எங்களுக்கு ஆதரவு வந்துச்சா வரலையா? தலைவர் ட்வீட் எடுத்து பார்த்தீங்களா பார்க்கலையா? எங்கே பீகார்லேருந்து ஆதரவு, உத்தரப்பிரதேசிலிருந்து ஆதரவு, அதே மாதிரி பஞ்சாப்லேருந்து ஆதரவு, டெல்லியிலேருந்து ஆதரவு, மத்திய பிரதேசத்திலிருந்து ஆதரவு, கேரளாவிலேருந்து ஆதரவு, கர்நாடகா ஆதரவு, எல்லா இடத்துக்கும் ஆதரவு கிடைக்கல. அப்போ தேசிய தலைவராக வளர்ந்துருக்கிறார். அப்போ நாங்கள் எதுக்கு சும்மா தேவையில்லாமல் இங்கே வந்து இந்த சார்ஜ் கோட்டைக்கு எது பிளான் பண்ணணும்? செங்கோட்டையே பிளான் பண்ணுவோம். முதல்வருக்காக பிரதமருக்காக முயற்சி எடுப்போம் சார். அதனால தான் ஒருவேளை மாநாட தமிழக அரசுக்கு, அதாவது தமிழக அரசுன்னு கூட சொல்ல வேணாம், மாநில அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோன்னு ஆரம்பித்த மாநாடு கடைசியில் போயிட்டு அது மத்திய அரசுல முடிஞ்சிருச்சோ? தேசிய மதுவிலக்குன்னு மத்திய அரசு கிட்ட கொண்டு போயிட்டீங்களோ? 2 பேருக்கு மேலே வச்சிருக்கிறேன். நீ அந்த 12 அறிக்கை எடுத்து தீர்மானங்கள் சொல்றீங்களா? பாருங்க. முதல் தீர்மானம் ஒன்றிய அரசை எதிர்த்து நாங்கள் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்னா, ஒன்றிய அரசாங்கமே, அதாவது அரசியலமைப்பு உறுப்பு சட்டம், அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் 47 பிரகாரம் நீங்கள் தேசிய மதுவிலக்கை உருவாக்குங்கள் இந்தியா முழுவதும். அதே நேரத்தில் தமிழக அரசு எதுக்கு சொல்கிறோம், நீங்கள் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துங்க. அதனால் டாஸ்மார்க் இழுத்து மூடுங்க, அதுக்கு ஒரு கால அட்டவணை வழங்குகின்ற. அதை உள்வாங்கி இப்போ வருகின்ற 8ஆம் தேதி 500 மதுக்கடைகள் மூடப்படுகிறது. எங்கெங்க சார் மூடுறாங்க 500 மதுக்கடை? பொறுத்திருந்து பாருங்க, வர 8ஆம் தேதி செய்தி வரப்போகிறது. இப்போ எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்ப செய்திகள் கிடைத்திருக்கிறது. முதல்ல 500, இப்போ மொத்தம் எவ்வளோ இருக்கு? இது சாராய கடை, டாஸ்மார்க் கடை 6000 சொச்சம் இருக்குது. ஜெயலலிதா அம்மையார் வந்து 2000 கடையை மூடிட்டாங்க. அப்போ 4000 சொச்சம். அப்போ இடையில வந்து கோர்ட்டு சொல்லி ஒரு 500 மூடுனாங்க. திமுக ஒரு 500 மூணாங்க. இப்போ மொத்தத்திலே 4000 சொச்சம் தான் இருக்குது. இப்போ ஒரு 500 மூட போறாங்க. 4000 சொச்சத்திலே 45000 கோடி வருமானம் வருது. இப்போ ஒரு 500 மூட போறாங்க. அடுத்து ஒரு 500, அடுத்து ஒரு 500, அடுத்து ஒரு 500, டோட்டலா மூட போறாங்க. அந்த 500 ஆக்சுவலி ஒரு 500ல இருந்து அடுத்த 500க்கே 3 வருஷம் கேப் இருக்கு சார். இப்போ இந்த 500ல இருந்து அடுத்த 500க்கு அது ஒரு 3 வருஷம் ஆயிடுமே. இந்த மாநாட்டிற்கு பிறகு மாற்றம் உருவாகும். மாநாடு பெரிய தாக்கத்தை உருவாக்கி விட்டது. அண்ணன் பாரதி அவர்களும் இளங்கோ அவர்களும் முதலிடம் சென்று சொல்லிவிட்டார்கள். சரியான கூட்டமாக நடந்தது, மக்கள் எழுச்சியாக இருக்கிறார்கள், ஆக மது ஒழிப்பதுதான் நல்ல ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லிவிடுவார்கள். அது மது ஒழிந்து விடும். அப்ப இந்த மாநாடுல இருந்து இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல வைன் ஷாப் அதாவது கொஞ்சம் கொஞ்சமா மூட நல்ல பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. கரெக்ட். ஓகே சார். இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடுடைய ஆதாரம் யாருக்கு? ஸ்டாலின் அவர்களுக்கா, திருமாவளவன் அவர்களுக்கா அப்படிங்கிற பேசப்படுற பொருளாவே மாறிடுச்சு. ஆனா ஓவராலா மாநாட்டில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே உண்மையான கருத்துக்கள், மக்களுக்கு தேவையான கருத்துக்களா இருந்தாலும் அது எந்த அளவுக்கு செயல்படும், செயல்பாட்டுக்கு வரும், இல்ல தமிழக அரசு அதை செயல்படுத்துமா, இந்த கேள்விகள் எல்லாருக்குமே வந்து பின்வரக்கூடிய நாட்கள் தான் பதில் தெரிவிக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார். நன்றி. ஆனால் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். உறுதியாக இந்த மாநாட்டிற்கு பிறகு பெரிய தாக்கம் உருவாகி இருக்கிறது. நிச்சயமாக இது விடுதலை சிறுத்தையில் கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் வெற்றி என்று மட்டும் நீங்கள் கருத வேண்டாம். இது மக்களுக்கே கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி, அதுவும் பெண்களுக்கு. நன்றி சார். நன்றி, வணக்கம்.